காலையில் ஒரு 11:30 காய்கறி வண்டி வந்துச்சு. போயிட்டு பார்த்தா நம்ம வீட்டில் இருக்க காய்கறி தான் இருந்துச்சு. சரி தக்காளி மட்டும் குட்டி தக்காளி 3 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு சேப்பங்கிழங்கு, கத்திரிக்காய் இதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். காலையில் வாங்கின கீரை க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதில் நிறைய வேஸ்ட்டான கீரை தான் இருந்துச்சு. சிறுகீரையே கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி இதே நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும், இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம். நான் அதை கட் பண்ணி பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ கீரை வாஷ் பண்ணாலும் உப்பு மஞ்சள்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீரை சமைக்கிறதுக்கே. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த குட்டி தக்காளி எல்லாமே நாளைக்கு வரைக்கும் தாங்காது. அதெல்லாம் ரொம்ப பழுத்ததை தக்காளி சட்னி வச்சுட்டேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே மணி எனக்கு 2:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக கிச்சனில் இருக்க மாதிரியே ஆகிடுச்சு. ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த தக்காளி சட்னி எனக்கு அவ்வளோ பிடிக்குன்றதுனால அது ரெடி ஆகிற வரல வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இட்லி ஊற்றி சூடாக தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.